ஒரே நேரத்தில் இந்தியாவை நோக்கி 2 புயல் நகர்ந்து வந்துச்சுன்னா என்ன நடக்கும்? 2 புயல் ஒன்னோட ஒன்று மோதி கலைஞ்சிருமா, இல்லை ஒன்னா சேர்ந்து பெரிய புயலாக மாறுமா? 1800 சகஹே ஃபியூஜிவாரா ஜப்பானை சார்ந்த ஒரு வானிலை ஆராய்ச்சியாளர் இதை தெளிவாக ரிசர்ச் பண்ணி ஒரு பேப்பரை பப்ளிஷ் பண்ணியிருக்காரு. ஸோ அதை பொறுத்த வரைக்கும் 2 புயல்கள் ஒரே அளவில் ஒரே விதமான இன்டென்சிட்டியில் ஒரே கேட்டகிரியில் இருக்கும்போது இரண்டுக்கும் இடைப்பட்டிருக்க இந்த டிஸ்டன்ஸ் 900 கிலோமீட்டர் ஆரம்பிச்சு 1000 கிலோமீட்டர் இருக்கு. அந்த சமயத்தில் ரெண்டுமே ஒரு காமன் பாயிண்ட், ரெண்டுத்துக்கும் ஒரு நடு பாயிண்ட்டை சூஸ் பண்ணி ஒன்று சுற்றி வளர ஆரம்பிக்கும். இந்த சமயத்தில் 2 புயல்களும் வெவ்வேறு திசையில போகவும் செய்யலாம், அதே மாதிரி ஒரே இடத்துல பலமுறை சுத்தி வரவும் செய்யலாம். இத புயலின் ஆட்டம், இந்த டான்ஸ் சொல்றாங்க. ஒரு புயலையே தாங்க முடியாது, 2 புயல் ஒரே இடத்துல குத்தாடினா என்ன நடக்கும்னு யோசிச்சு பாருங்க. பட் இதுவே 2 புயல்கள்ல ஒன்னு பெருசாவும் ஒன்னு குட்டியாவும் இருக்கும் பட்சத்தில் அந்த பெரிய புயல் காமன் பாயிண்ட்டை தனக்குள்ள இழுத்துக்கும். இந்த சமயத்துல அந்த குட்டி புயல் கொஞ்சம் கொஞ்சமா அந்த பெரிய புயலோட ஒன்னா மோஜாயிடும். அப்புறம் என்ன, ஒரு பெரிய சூறாவளி காற்றா அது உருமாறி என்ன பயங்கரமான டேமேஜ் பண்ணிட்டு போயிடுங்க. பட் கடலை தாண்டி கரையோரங்கள்ல இந்த புயல் ஒன்னா சேர்ற அந்த சமயத்துல அந்த பெரிய புயல் கொஞ்சம் கொஞ்சமா அந்த குட்டியை கரையோரத்துக்கு தள்ளி கலைச்சி விட்டுரும். ஸோ எப்படி பார்த்தாலும் அந்த புயலோட அந்த இன்டென்சிட்டி கேட்டகரி பொறுத்து 2 புயல்களுக்கு நடுவில் காமனான ஒரு பாயிண்ட் கிரியேட் ஆகும். அந்த பொதுவான புள்ளியில தான் இந்த புயல்களோட ஆட்டமே அடங்கியிருக்கு. இந்த 2 புயல்களுக்கு மட்டும் இல்லை, 4, 5, 6ன்னு சொல்லி எல்லா புயல்களுக்குமே பர்ஃபெக்டாக பொருந்தும். இந்த புயல்களோட ஆட்டத்தை தான் இந்த ஃபியூஜிவாரா எஃபெக்ட்னு சொல்கிறாங்க.